அந்த காலத்துக்காக அப்படி இல்லையா, அது அந்த காலத்து கதை சர்மி. இப்ப வடைய தூக்குற பேசன் இல்லையா, பாட்டிய தூக்குறானா பேசன். அரைச்சி எடுத்துட்டேன். இதுக்கு நான் செத்த மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன், கருவேப்பமில, வெங்காயம், பெரிஞ்சிடலாம். இப்போ இந்த 1/2 கிலோ உளுந்துக்கும் தேவையாக எடுத்து வச்சிருக்கிறேன். இவ்வளோதே நாங்கள் இதில் போடுவோம். இது தேங்காய் பூ புளிஞ்சு பால் எடுத்துட்டோம். இந்த பூவை தான் நாங்கள் வடைக்கு போட்டு குழைக்க போகிறோம். இதே தேங்காய் பூ போடுறோன்னா வடை சொப்டா வெறுமன்றதுக்காக புளிஞ்ச பூ போடுறது. இப்போ வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறோம். இதை நல்லா வடிவாக கலந்து குழைச்சி எடுக்க வரும். ஓ, எண்ணெய் சட்டி வையுங்க சர்மி. இன்றைக்கு பூவரசம் விலையிலான்னு வடை தப்ப போகிறோம். கை எண்ணெய் பூசட்டு வேலை இப்படி ஈரத்துக்கு தண்ணியில் நினைச்சிட்டு அடைய பாத்தீங்களா என்ன சேப்பாக்கடா. இனி போட்டோ எடுக்க நலிதோ. டிசைனில் வந்துருக்கு, ஓவல் ஷேப்பில் வந்துருக்கு. வடத்துக்கு வந்துட்டு தான் எடுக்கிறோம் நாங்கள். கரும்பீட்ட கதையை கேளுங்க. நான் வடச்சாட்டி பக்கத்துல இருக்கிறேன், என்ன தூக்கும். அது அந்த காலத்து கதை சர்மி. இப்ப வடைய தூக்குற பேசன் இல்லையா, பாட்டிய தூக்குறானா பேசன். ஏன்னா பாட்டிய கொண்டே வச்சிருந்தா ஒவ்வொரு நாளும் வடை சுட்டு கொடுப்பாதானே. அது முந்தி வடைய தூக்கி கொண்டு போறா. அந்த காலத்துக்கு ஆகம். இந்த காலத்துக்கு ஆகம் அப்படி இல்லையா, பாட்டிய தரம் கொண்டு போறா. அதுவும் கொண்டையில முடிச்சு தூக்கி நானும் கொண்டதானே போட்டுருவேன். வடை விழாம போட்டு ஈர கையால தொட்டு இப்படியே ஒரு வடை எடுத்து பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது. சுடு நல்ல மேலே நல்ல முறுமுறுப்பாகவும் ஆவி பறக்கு.